தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மைக்கு தேவையான 118 மேஜிக் நம்பரை இன்னும் சற்று நேரத்தில் பெற உள்ளது. இதற்காக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கடந்த குறிப்பாக வெற்றி பெற்ற நாளிலிருந்தே தொடர்ந்து தாவேகாவிற்கு பல்வேறு நெருக்கடி இருந்த நிலையில் தற்சமயம் ஆட்சி அமைப்பிற்கான நீங்க தெரிவித்தது போல அந்த எண்ணை எட்ட இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்துவிட்டது. 114 எட்டிருக்கிறது. ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். சமூக இருக்கக்கூடிய இந்த அரசு குறிப்பாக அந்த அரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க என்றால் நேற்றிலிருந்தே இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை கட்சி 3 பேருமே சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுப்போம், அதை அறிவிப்போம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று நடந்த உயர்நிலை கூட்டத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார், கடிதமும் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடிதத்தின் அடிப்படையில் மிக முக்கியமாக ஆளுநரை சந்தித்து தாவேகா தலைவர் ஆட்சி அமைப்பிற்கு உரிமை கோர இருக்கிறார். மேலும் அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி கொடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இது 3மே சேர்ந்து கடிதம் கொடுக்கும் பட்சத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய சூழலுக்கு வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து குறிப்பாக ஆளுநரை சந்தித்து உரிமை கோரிய பிறகு பதவியேற்பு எப்போது இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நாளையா இருக்கலாம், நாளை மறுநாள் இருக்கலாம் எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன கேட்கிறார் அதை கொடுக்க தாவேகா தயாராகவே இருக்கிறது. அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுமா அல்லது வெளியிலிருந்து அவர்கள் ஆதரவு தெரிவிப்பாரா என்ற கேள்வி நிலையில ஏற்கனவே தாவேகா ஆட்சியிலும் அதிகாரிகள் பங்கு தெரிவித்திருக்கிறது. ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆதரவு தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருப்பதில் அவருக்கு அமைச்சரவை நிச்சயம் இடம் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூட தாவேகா நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இது இருந்தாலும் கூட தாவேகா விஜய் அவர்கள் தற்சமயம் ஆளுநர் மாளிகை சென்றுட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செல்ல இருப்பதாக தகவல் இருக்குது. ஆனால் நேரத்தை பொறுத்தே அதன் ஆளுநர் மாளிகை சென்ற பிறகு அது முன்பாகவா இருக்கும் என தகவல் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பட்டினமாக இல்லத்தில் தொடர்ந்து தாவேகாவுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த், மேலும் ஆதவர்ஜனா, வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் தொடர்ந்து அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியம் என தாவேகா ஆட்சி அமைக்குமா அல்லது வேற கட்சிகள் அதற்கு எதிராக வருவாரா என்ற கேள்வி என்பது தொடர்ந்த 2 நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது. அந்த அடிப்படையில் தாவேகா தலைவர் ஆட்சி அமைக்கிறாரா, கிங் மேக்கராரா, தமிழகத்தை உருவாகிறா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராம்குமார். நௌசாத், இன்று 6 மணிக்கு ஆளுநரை சந்திக்க விஜய் செல்லக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த கான்வாய் வாகன பாதுகாப்பு மீண்டும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மிக முக்கியமாக ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகே அதற்கான புரோட்டோகால் அடிப்படையில் அந்த வாகனம் வழங்குவது வழக்கம். ஆனால் அந்த 2 நாட்கள் முன்பாக அவர் 108 பெரும்பான்மை பெற்ற பிறகே அந்த வாகனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு தரப்பிலிருந்து கேள்வி வந்த நிலையில அது தாவேகா தலைவரே அது வேண்டாம் என்று சொன்னதாக தாவேகா தரப்பில் நிர்வாகிகள் தவிர்த்தார்கள். ஆனால் உளவுத்துறை அதாவது உள்துறையிலிருந்து கேள்வி கேட்டதாக பெரும்பான்மையை நிர்வகிக்காமல் முதல்வராகாமல் எவ்வாறு இந்த வாகனத்தை கொடுக்கலாம் என்ற கேள்வி எழுப்பியதாக கூட அரசு தரப்புல தகவல் வெளியானது. இருந்த போதிலும் இவர் அதிகாரப்பூர்வ பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான உரிமை கோரிவிட்டால் அதற்கான புரோட்டோகால் அடிப்படையில அது உடனே கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று காலையில இருந்து அவருடைய பட்டினமாக இல்லத்து முன்பாக 2 காவல்துறையினர் மட்டுமே இருந்தார்கள். தற்போது 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இல்லத்துக்கு முன் பட்டினமாக இல்ல முன்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து அரசு தரக்கூடிய பாதுகாப்பு வலயத்தில் தாவேகா தலைவர் வருகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாவேகா தலைவர் விரைவில் முதல்வராகிறா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் இல்லத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவு கரங்கள் நீடி வரும் அதே வேளையில் பனையூர் அலுவலகத்தில் அவருடைய தொண்டர்கள் உற்சாகமாக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். மாலை 6 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திக்க உள்ளார். அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம்.
வணக்கம் ராம்குமார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வெளியே அதிக அளவிலான காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க இன்று மாலை உரிமை கோரி ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாகவே முக்கிய நிர்வாகிகளுடன் தற்போது விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக அதனை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் என்பது வழங்கப்பட்டது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்டும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விசிகாவும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் ஆதரவு தெரிவிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேரும் சேர்ந்து கூட்டாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பிற்கான திட்டமிடல்களும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தற்போது முக்கிய நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு என்பது வாபஸ் பெறப்பட்ட நிலையில் தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு முன்பாக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு செல்லும் இருபுறங்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வெளிநபர் யாருக்கும் விஜய் இல்லம் இருக்கக்கூடிய சாலை வழியாக செல்ல அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் திடீரென தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டின் முன்பு போடப்பட்டிருந்த பாதுகாப்புகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வழங்கப்பட்டிருந்த கான்வாய்களும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விஜய் கேட்டுக்கொண்டதால் காவல்துறை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியது. ஆனால் கவர்னரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் டிஜிபி அழைத்து கான்வாய் வாகனம் சென்றதற்கான காரணம் என்ன, எவ்வாறு நீங்கள் அதனை அளிக்கலாம் உள்ளிட்ட கேள்விகளை பொறுப்பு ஆளுநர் டிஜிபி முன் வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் தேவைப்படும் போது காவல்துறையை அழைப்பார். விஜய் வரும்போதெல்லாம் பொதுமக்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இதன் சிரமத்திற்கு உள்ளாவதால் மட்டுமே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் கூட பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளரை அழைத்து இது தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பெரும்பான்மை நிரூபிக்காத ஒருவருக்கு முதலமைச்சரின் கான்வாயை அனுப்பியதற்கான காரணம் என்ன, அதற்கான உரிமையை யார் வழங்கியது, புரோட்டோகால் அடிப்படையில் இது செய்யலாமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு முன்பு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலையும் கூட விஜய்க்கு பட்டினப்பாக்கம் இல்லம் முன்பு சுமார் 1 முதல் 2 காவல்துறை மட்டுமே பாதுகாப்பு இருந்த நிலையில் தற்போது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் கட்டுப்பாடு விஜய் முழுவதுமாக கொண்டு வரப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எனவே தனக்கு ஆட்சி அமைக்க உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் சரியாக 6 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில் பொறுப்பு ஆளுநரை விஸ்வநாத் அர்லோக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். அதற்கு முன்னதாக முக்கிய நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே விலக்கிக் கொள்ளப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு என்பது தற்போது மீண்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்பது ஓரளவு முடிவாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பாதுகாப்பு என்பது காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. நந்தினி, இது ஒருபுறம் இருக்க, விஜய் தன்னுடைய வாக்குப்பதிவுக்கு பிறகாக ஜோதிடருடைய வழிகாட்டுதலின்படி திருச்செந்தூராக இருக்கட்டும், சீரடியாக இருக்கட்டும் சென்று வழிபாடு நடத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே 7ஆம் தேதி அவர் பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது ஜோதிடருடைய மூலமாக அவருடைய பதவியேற்பு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே விஜயை பொறுத்தவரையில் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வேலுடன் முருகனை வழிபட்டார். அதன் தொடர்ச்சியாக சீரடி சாய்பாபா கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்தினார். இந்த நிலையில்தான் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு என்பது வெளியாகியது. அப்போது தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றியது. இருந்த போதிலும் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவைப்பட்டன. இந்த நிலையில்தான் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்தார். அப்போது கூட்டணி
ஆட்சி அமைக்கப்படும் என விஜய் தெரிவித்திருந்ததால் தற்போது தங்களிடம் பெரும்பான்மை இல்லை எனவும் பெரும்பான்மை காமிக்கும் பட்சத்தில் உடனடியாக அழைப்பு விடுக்கப்படும் எனவும் ஏற்கனவே பொறுப்பு ஆளுநர் விஜயிடம் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினமும் இரண்டாவது முறையாக தனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும், பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தன்னிடம் இருக்கிறது, எனவே அதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும் என ஆளுநரிடம் அவர் வலியுறுத்தினார். ஆனால் ஆளுநர் தரப்பில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியுமா, குறிப்பாக அதே போன்று சட்டமன்றத்தில் தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதாக சொல்கிறீர்கள், அப்போது நிரூபிக்க முடியாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், அப்போது ஆட்சி கழுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்த அவர் பெரும்பான்மையை காண்பித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் தற்போது மீண்டும் அவர்கள் விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை கோரி நேரடியாகவே கட்சி நிர்வாகிகள் மூலம் கடிதம் என்பது வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இன்னும் சட்ட நேரத்தில் ஆதரவு அளிக்க இருக்கிறார்கள். எனவே 7ஆம் தேதி ஏற்கனவே விஜய் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியது. ஆனால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் இன்றைய தினம் நிரூபிக்கும் பட்சத்தில் அடுத்த ஓரிரு நாட்கள், அதாவது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அல்லது அந்த 2 நாட்கள் இல்லாத பட்சத்தில் 13ஆம் தேதியோ பதவியேற்பு விழா நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று மீண்டும் ஆளுநர் கேரளா செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனால் தற்போது வரை கேரளா செல்வதற்கான அந்த பயண டிக்கெட் எதுவும் ஆளுநர் தரப்பில் போடப்படவில்லை. இருந்த போதிலும் கூட அவர் இன்று மாலை மீண்டும் கேரளா செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு ஆளுநர் இன்று கேரளா செல்லும் பட்சத்தில் நாளை பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாளை மறுதினம் அஷ்டமி, நவமி உள்ளிட்ட நாட்கள் வரக்கூடிய நிலையில் ஜோதிடர் கணக்கெடுப்பின்படி 13ஆம் தேதி முகூர்த்த நாளாக இருக்கக்கூடிய நிலையில் அன்று பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. எனவே ஆளுநர் மாளிகையில் இன்று ஆளுநரை சந்தித்த பிறகுதான் பதவியேற்பு விழாவிற்கான தேதி என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் முடிவு செய்யப்படும். அந்த தேதி முடிவு செய்து ஆளுநரிடம் தெரிவிக்கும் பட்சத்தில் அன்று ஆளுநர் கேரளாவிலிருந்து வருகை தந்து தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நந்தினி, இந்த 118 என்ற மேஜிக் நம்பரை தமிழக வெற்றிக்களம் அடைவதற்கு இன்னும் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. அது விசிகாவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இணைய வழியாக நிர்வாகிகளோடு பேசிய பின்புதான் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பேன், அதுவும் நாளை தெரிவிப்பேன், 10ஆம் தேதி வரை அவகாசம் இருக்கிறது என்றெல்லாம் திருமாவளவன் கூறியிருந்தார். இன்றே அதற்கான ஆதரவு கடிதம் தேர்வுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்போது விசிக அதன் நிலைப்பாட்டை தெரிவிக்க உள்ளது? நிச்சயமாக இன்றைய விசிக தரப்பில் ஆதரவு கடிதம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதன்படிதான் 5 மணி முதல் 5:30 மணிக்குள்ளாக விசிக தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறது. குறிப்பாக நிர்வாகிகளுடன் ஒரு சில கலந்தாலோசனைகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆதரவு கடிதம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சட்ட நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து நன்றி தெரிவிப்பார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் விசிக தலைவர் திருமாவளவனும் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படிதான் விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வீரப்பாண்டியன் ஆகிய மூவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் இன்றைய தினமே விசிக தன்னுடைய ஆதரவை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆதரவு கடிதத்துடன் மட்டுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க முடியும். பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். எனவே அந்த விசிகாவுடைய ஆதரவு கடிதம் பெற்ற பிறகுதான் ஆளுநர் மாளிகைக்கு விஜய் சென்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அதன்படி பார்த்தோம் என்றால் 6 மணிக்குள்ளாகவே விசிக தன்னுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. நந்தினி, இங்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய முனைப்பை காட்டி வரும் நிலையில் ஆளுநர் மாளிகை முன்பாக இவர்கள் வருவதற்கான அந்த ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஆளுநர் மாளிகைக்குள்ளாக என்னென்ன விஷயங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது?
நிச்சயமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தற்போது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் ஆகிய இடத்திலும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு தீவிரமாக போடப்பட்டு வருகிறது. பட்டினம்பாக்கம் இல்லத்திலும் தற்போது பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதியாகி வரும் நிலையில்தான் தற்போது காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் விஜய்க்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டது. ஆனால் 2 நாட்களில் அவை விலக்கிக் கொள்ளப்பட்டன. தற்போது மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதியாகி வரும் நிலையில்தான் மீண்டும் காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலும் பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அங்கும் விஜய் வருகையொட்டி காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காகவே தற்போது பொறுப்பு ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரும் பட்சத்தில் அவர் உடனடியாக பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அந்த வகையில் நேரு உள் விளையாட்டரங்கில் ஏற்கனவே பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. எனவே மீண்டும் அந்த பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்காக தான் தற்போது இன்னும் சற்ற நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விசிக தரப்பில் வெளியாகும். அதன் பிறகாகவே பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும். மொத்தமாக 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் விஜயிடம் 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. இன்னும் 2 எம்எல்ஏக்கள், அதாவது விசிக 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த விசிகவினுடைய ஆதரவு பெற்ற பிறகே ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்து ஆதரவு கோர முடியும். அந்த வகையில் தான் இன்னும் சற்ற நேரத்தில் விசிகவும் தன்னுடைய ஆதரவை அளிக்க இருக்கிறார்கள். அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பிற்கும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேரும் கூட்டாகவும் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி வருகிறது. அவ்வாறு கூட்டாக செய்தியாளர் சந்திக்கும் பட்சத்தில் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய மூவரும் ஆதரவு தெரிவிப்பார்கள். அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும். ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் நீடிக்காது. அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதியாகி வரும் நிலையில் அனைத்து இடங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு என்பது தற்போது பலப்படுத்தப்பட்டு வருகிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.